வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கக்கிழமை. இன்னைக்கு பூ மார்க்கெட்டில் எந்தெந்த பூக்களோட விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வீடியோவோட ஆரம்பத்துலேயும், எந்தெந்த பூக்களோட விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வீடியோவோட கடைசிலையும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ அலங்காரத்துக்கோ பூஜைக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த 2 நிமிஷம் வீடியோவை கடைசி வரைக்குமே பார்த்துட்டு போய் உங்கள் செலவுகளை நீங்கள் குறைக்க பாருங்கள். இன்னைக்கு கனகாம்பரம் 1 கிலோ 900 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. மல்லிகைப்பூ 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பிச்சிப்பூ 1 கிலோ 550 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 500 ரூபாய். ஜாதி மல்லி 1 கிலோ 450 ரூபாய். பிச்சிப்பூ 1 கிலோ 350 ரூபாய். கக்கட்டான் பூ 1 கிலோ 300 ரூபாய். ரோஜா மொட்டு 1 கிலோ 300 ரூபாய். அரளிப்பூ சிவப்பு 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ மஞ்சள் 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ 1 கிலோ 250 ரூபாய். செவ்வந்தி பூ 1 கிலோ 200 ரூபாய். நந்தியாவட்டம் பூ 1 கிலோ 200 ரூபாய். பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய். பன்னீர் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய். நாட்டு ரோஜா 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெங்களூர் ராஜா 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செம்பருத்தி பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து ஒரு கட்டு 40 ரூபாய். துளசி ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அருகம்புல் ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் ஆடி மாசமா இருக்கிறதுனால ரொம்பவுமே அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய செலவுகளை குறைக்கணும்னா விலை குறைவாக இருக்கிற பூக்களை அதிகமாக வாங்கி பயன்படுத்துங்க. விலை அதிகமாக இருக்கிற பூக்களை தேவைக்கு மட்டும் வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிற முடியும். வீட்டுக்கு வாங்குறவங்க மொத்த விலை கடைகளில் உதிரி பூக்களாக வாங்கி வீட்லேயே நீங்கள் பூவாகவும் மாலையாகவும் கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலை குறைவாக கிடைக்குதுங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதை மார்க்கெட்லேயோ கடையிலையோ வாங்கி லாபத்தை அதிகரிச்சுக்கலாம். நன்றி.